வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நேத்து நமக்கு வந்து ஏடிஎம்மோட பிரைஸ் வந்து ரூ. 147. அந்த ரூ. 147 பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம நிஃப்டி எந்தெந்த இடத்துல வந்து எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு, ஸோ அதோட ஏடிஎம் பிரைஸ் என்ன? இது எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். எங்கேயும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு கேப் அப் ஓப்பன். முந்தின நாளோட ஹைக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் குடுக்கு. ஸோ இது ஒரு கேப் அப் ஓப்பன். 24,176 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ இந்த இடத்துல ரவுண்ட் 50 இது பக்கத்துல இருக்க ரவுண்ட் 50 அப்படிங்கிறது 24,200 இருக்கு, 24,150 இருக்கு. நம்ம 24,150 பார்க்கலாம். 150 கால் அண்ட் புட்ட பார்ப்போம். ஸோ அதில வந்து ரூ. 147 பிரைஸா யார் தக்க வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ 24,150 ரூ. 147 யார் தக்க வச்சிருக்காங்களோ, அப்போ மார்க்கெட் அந்த சைடு தான் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ரூ. 147 பிரைஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறது. ஏன்னா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புரியாது. 147 எத சொல்றோம், எப்படி வந்துச்சு அப்படின்னு. இந்த ஏடிஎம் பிரைஸ் ரூ. 147 அப்படிங்கிறது நமக்கு இந்த டேல அதாவது 29ஆம் தேதி ஜூலை நிஃப்டிக்கான அட் த மணி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தது 24.50. இத பேஸ் பண்ணி தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, என்னோட சேனல்ல புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்புல வீடியோ இருக்கு. ஸோ அத போய் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு அதில தெளிவா நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இப்ப 24.50 காலோட பிரைஸ் ரூ. 139, புட்டோட பிரைஸ் 155. 2யும் கூட்டி கிடைக்கிற வேல்யூவா 2ஆல ஆவரேஜ் பண்ணா தான் இந்த ரூ. 147 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரூ. 147 பிரைஸு எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் 50 பாயிண்ட் கேப் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளோட ஸ்பாட் பேஸ் படி போகணும்னா, ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் பக்கத்துல நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50. ஸோ அந்த ஸ்ட்ரைக்க இந்த ரூ. 147 யார் தக்க வச்சிருக்காங்களோ, அவங்க சைடு தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஓகே. இதுதான் விஷயம். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து 24,176 ஓப்பன். ஓகே. அப்ப நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 அப்படிங்கிறத நம்ம 24,150 எடுக்கலாம். 200 எடுக்கலாம். 150 நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 24,150 கால் அண்ட் புட் நான் எடுத்து வச்சிருக்கேன். 2த்துக்குமே காமனா அந்த ரூ. 147 அப்படிங்கிற பிரைஸ் வந்து குடுத்துருங்க. ரூ. 147. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகணும் அப்படின்னா, 24,150 புட் வந்து ரூ. 147 மேல இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் கீழ போகும். அப்போ மார்க்கெட்ல இங்க தெளிவா தெரியுது. 147 கீழ புட் இருக்கு. 147 கீழ கால் இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட வியூங்கிறது அப் சைடு வியூ. ஓகே. இதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன். ஓகே. கரெக்ட்டா நம்மளோட R1 பக்கத்திலேயே ஓப்பன் ஆகுறாங்க. R1 பிரேக் பண்ணி அதுக்கு மேல நமக்கு இருக்கிறது R2. R2க்கு மேல வந்து நமக்கு லெவல் கிடையாது. அதுக்கடுத்து மார்க்கெட்ல வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிற மாரி தான். சரியா? இந்த ஏடிஎம்மோட ஹைய பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரேஞ்ச் எல்லாமே எடுக்கிறோம். இந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது ஹைய பேஸ் பண்ணி வர்றது. ஸோ அதுக்கு மேல மார்க்கெட் இருக்குன்னா ஓவர் பாட் ஸோனு. ஸோ அப்போ ஒரு பேனிக் ஷார்ட் கவரிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ அப்ப S2க்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் நடந்துச்சுன்னா, ஒரு பேனிக் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி. அதனால R2க்கு மேல லெவல் கிடையாது. S2க்கு கீழயும் லெவல்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ மார்க்கெட்ல R2வும் ஸ்ட்ரெய்ட்டா வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிட்டான். ஸோ அப்ப மார்க்கெட்ல மேல போகணும். அதாவது 24,150 நான் ரூ. 147 தக்க வச்சிருக்கான். 24,183 R1. ஸோ அது நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 24,200. ஸோ அவனும் 147 24,200 புட்டு 147 விட்டு குடுத்துட்டா, மார்க்கெட் வந்து 24,200க்கு மேல தான் நிக்கும்.
அதுக்கடுத்து R2 24,226 இதுக்கு அடுத்துனா 250 தான் இருக்குது. ஸோ 250 147 விட்டு கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி வியூ. ஸோ அதை தான் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ 24,200 புட்டை பார்ப்போம். 150 ஸ்ட்ராங்காக இருக்குது, 147க்கு மேலே இருக்காங்க. இப்போ 24,200 புட்டுக்கு 147 ரூபா போடும், அவனும் 147 கீழே தான் இருக்கான். இப்போ கிளியராக மார்க்கெட்டோட வியூங்கிறது அப்சைடு. ஓகே, அப்போ 250 நெக்ஸ்ட் போடலாம். 250 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 147 ரூபா இதுக்கும் போடுவோம். அவங்க வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கடுத்து ஃபெயிலியர் ஆகுது மார்க்கெட், அதுக்கடுத்து அதுவும் கீழே வந்துருச்சு. $24,250 ஃபெயில் அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து 24,200 அவன் வந்து 147 ரூபாயை தக்க வச்சுக்கிடுவான். மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து டிகேங்கிறது ரொம்ப இருந்துச்சு. ஸோ ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது 147 ரூபா அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரீமியம் 119 ப்ளஸ் 137னா 256, 2ஆல் ஆவரேஜ் பண்ணால் 128. நேற்று எவ்வளோ இருந்தது? 147. கிட்டத்தட்ட 19 38 பாயிண்ட் இன்றைக்கி வந்து டிகே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு நகர்ந்தால் கூட ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்டம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இங்கே வந்து ப்ராப்பராக அந்த 146க்கு மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் அந்த 146 செயினாக லாக் பண்ண மாதிரி இங்கே ஒரு மூமெண்டம். ஸோ ஃபர்தராக ஒரு 250 வரைக்கும் ட்ராவல் பண்ணி, ஏன் 250 இவன் ஃபெயிலியர். ஸோ 147 விட்டு கொடுத்துட்டான்னா மார்க்கெட் வந்து 250 தேடி போகணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 250 தேடி போயிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு மேலே டார்கெட் இல்லாதனால ஸோ ஸ்ட்ரைக்கை வந்து வச்சு நம்ம வந்து அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து 147 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து 24,150 24,200 கால் இந்த 2 ஸ்ட்ரைக்கை வந்து தக்க வச்சு ஸோ ஒன் சைடு மார்க்கெட்டாக இன்றைக்கி இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன மார்க்கெட்டில் நம்ம பேசுகிறது எளிது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஆமாம், அது உண்மை தான். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் இதில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் முடியும். இதில் இந்த ஒரே ஒரு லைன் தான் நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ரைக்கோட ஹை லோ க்ளோஸை கொண்டு வந்து இவனோட ஆப்போனட்டோட எல்டிபி எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சிங் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம், ஒரே ஒரு நம்பர் தான். அந்த நம்பரை தக்க வச்சுக்கிறவங்க ஸோ அதுதான் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி. ஸ்பாட்டில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நமக்கான டார்கெட்டு. ஓகே, சிம்பிள், இவ்வளோ தான். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ரெகுலராக வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். இப்போது நாளைக்கு இன்றைக்கி மார்னிங் நமக்கு மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு, அதுக்கடுத்து ஓப்பனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 30 ஜூலை 24,250 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்திருக்காங்க. இந்த 24,250 எப்படி வந்துச்சு, எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் இருந்து டேட்டா வழி காட்டுறேன். இப்போ 24,250 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, நிஃப்டியோட க்ளோஸு. ஸோ அப்போ 24,250 கரண்ட் மார்க்கெட், அதாவது கரண்ட் எக்ஸ்பிரி, வீக்லி எக்ஸ்பிரி டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 24,250 இதில் இந்த க்ளோஸுங்கிறதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, 35 புட்டு வந்து 135, கால் 124, 2 கோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. இப்போ 24,200 பாருங்கள், 151 113 ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கா. அதே மாதிரி 250
300 பார்க்கலாம். 100, 160 60 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் தான் வந்து எனக்கு நியர்பை ஸ்ட்ரைக்கை காட்டிலும் இதில் தான் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இதுதான் என்னோடய ஏடிஎம் ஸ்ட்ரைக். இதை வச்சு தான் நான் லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஏடிஎம்மோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னவோ அதுதான் நமக்கான ஏடிஎம் ப்ரைஸு. 124 காலு, புட்டு வந்து 135, ரெண்டையும் கூட்டினா 259. ஸோ 259 அதை 2ஆல் ஆவரேஜ் பண்ணும்போது 129. ஸோ நமக்கான ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது 129. இந்த 129 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எந்த ஸ்ட்ரைக் வந்து தக்க வைக்குதோ அதுதான் கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். சரியா? இன்றைக்கான மார்க்கெட்டில் இதுதான் லெவல்ஸு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பனுங்கிறது நமக்கு ஒரு 9:15க்கு ஒரு 9:08க்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து ஓப்பனை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த மேஜிக் லைன் அப்படிங்கிறது இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் கொடுக்குன்னா ஓப்பன்லேருந்து கீழே செல்லிங் வந்தால் கூட இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சலாக இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் கீழே கொடுத்து ஓப்பன்லேருந்து பை ஆனால் கூட இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மேஜிக் லைனோட ரோலுங்கிறது இதுதான். சரி, இன்றைக்கி உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் நினச்சிக்கலாம். ஸோ 24,306 இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் அப்படிங்கிறது 24,306 அப்படிங்கிறப்ப ரவுண்ட் 50 அப்படிங்கிறப்ப 24,300. சரியா? அப்போ 24,300 கால் அண்ட் புட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 129 ரூபா அப்படிங்கிறது நம்மளோட ஏடிஎம்மோட ப்ரைஸ் 129 ரூபா. இப்போ 24,300 கால் வந்து 129 ரூபாய்க்கு மேலே இருந்து புட்டு வந்து 129 ரூபாய்க்கு கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி போகும்போது நமக்கான ஃபஸ்ட்டு டார்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 போனதுக்கப்புறம் இங்கெல்லாம் ரவுண்ட் 50 இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,374, 24,400 இது நியர்பை ரவுண்ட் 50 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல R1 போன பிறகு 24,400 ஓகே 400 கால் வந்து 129 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைடு கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை 24,400 புட்டு வந்து 129க்கு மேலே இருக்காங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து சைடுவேஸ் ஆகலாம். ஓகே, அப்படி இல்லைனா ரிவர்சல் ஆகலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி அமையும். இது ஒரு சினாரியோ. இதுவே ஓப்பன் வந்து இந்த இடத்துல கொடுக்காங்கன்னு வச்சுவோம். 24,195 ஓப்பன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் 50 இருக்கிறது 24,200. அப்போ 24,200 கால் அண்ட் புட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கால் 129 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து மேஜிக் லைன் பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே எஸ்டர்டே க்ளோஸ் இருக்குது. ஐடிஎம் லைன் இருக்குது. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அப்போ இங்கேருந்து மேலே போனால் கூட இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 24,200 129 ரூபாய்க்கு மேலே இருந்தால் கூட 24,250 129 ரூபாயை மேலே இருக்கணும். அப்படி இல்லை 24,250 புட்டு 129 ரூபாய் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறான்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகி எஸ்டர்டே லோவை அதுக்கடுத்து நியர்பை சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதை தேடி மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஓப்பனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் ஓப்பன் நமக்கு எப்படி கிடைக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.